ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசியன சேனல். நாகூர் போயிருந்த வீடியோ இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அப்லோட் பண்ண முடியல. நைட்டே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கொண்டக்கடலை வேக வச்சு அதை காயெல்லாம் சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணிட்டோம். லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அது கூட இட்லி, அதுக்கப்புறம் இட்லி பொடி, சாம்பார் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். எங்கள் நாத்தனாரோட பேரனுக்கு முடி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகூரில் போய் முடி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பியாச்சு. நேராக நாகூர் போயிட்டு அதுக்கப்புறம் முடி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாகூர் தர்காவுக்கு வந்தாச்சு. தர்காவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு யாசின் ஓதிட்டு துவாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் முடி இறக்க போனோம். சமத்தா இருந்துக்கிட்டான், ரொம்ப அழுகலாம் இல்லை. முடி இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முடியை நிறுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளிய காசு அளவு அதை தர்மம் பண்ணிடுவோம். இப்படி தான் நாங்கள் எப்போவுமே முடி இறக்குவோம் பிள்ளைங்களுக்கு. ஃபஸ்ட்டு முடி செம்ம க்யூட்டாக இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ்னு முடி இறக்கிட்டு தெப்பக்குளத்தை குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே கடையில் சுடு தண்ணிலாம் அதுக்காகவே கொடுக்குறாங்க. சுடு தண்ணி வாங்கி குளிக்க வச்சுட்டு அதுக்கு தர்காக்குள்ளே இருக்க கடைங்கள்லாம் நல்லா இந்த வளையங்க, தோடுங்க, அலுமினிய பாத்திரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு 1-2 ஜாமான் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையில் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பாருங்கள் தொப்பிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தர்காவில் பார்த்தீங்கன்னா தொப்பி எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு. வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் லஞ்சு சாப்பிட்ருந்தோம். லஞ்சு ஆர்டர் பண்ணி ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் வந்தது. பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்தாச்சுங்க. சர்ச்சுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். நீங்களாம் யார் நாகூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பீச்சில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதுதான் எங்கள் நாகூரோட ட்ரிப்பு. நீங்களாம் யார் நாகூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சர்ச்சு உள்ளேயும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கிளம்பி பீச்சுக்கு போயிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாகூர் ட்ரிப்போட வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வேளாங்கண்ணி